ஒரு இடத்துலதான் ஒரே ஒரு சூறாவுல 11 சத்தியங்கள் அல்லாஹ் செய்யறான். ஒரு சத்தியம் இல்ல, அந்த ஒரு சூறாவுல தான் வேற எங்கேயும் இல்லாத அளவிற்கு 11 சத்தியங்கள். அது எந்த சூறா? வஷம்சி வதுஹாஹா என்ற அந்த சூறா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் 11 சத்தியம் செய்கிறான். வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, வதுஹாஹா அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா என்று ஒரு 11 சத்தியம். இந்த 11 சத்தியங்கள் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இந்த 11 சத்தியம் எதற்காக அல்லாஹ் செய்யறான்னு பாத்தீங்கன்னா அதுலதான் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த 11 சத்தியத்தையும் செய்து முடித்து விட்டு அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்தஆலா மனிதனுக்குள் நல்லதையும் படைத்திருக்கிறான், மனிதனுக்குள் தீயதையும் படைத்திருக்கிறான். மனித ஆன்மாவுக்குள்ள அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா பாவம் செய்யக்கூடிய உணர்வுகளும் மனிதனுக்குள் இருக்கிறது, நன்மை செய்யக்கூடிய உணர்வுகளும் மனிதனுக்குள் இருக்கிறது. அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் இந்த ஆன்மாவை, யார் இந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துகிறானோ, கெட்ட குணங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துகிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். 11 சத்தியத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? யார் நல்ல குணங்களால் தன் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவானோ அவனை வெற்றியாளன் என்று அல்லாஹ் சொல்வான். அப்படியானால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன? இந்த அஹ்லாக்குகள் விஷயத்துலதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த சொர்க்கம் யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அஹ்லாக் யார்கிட்ட இருக்குதோ, நல்ல குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தை வாக்களிச்சாங்க. அந்த அடிப்படையில் பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கு, தம்முடைய மனைவியரோடு எப்படி நடந்தாங்க, தன்னுடைய தோழர்கள் பலதரப்பட்ட குணமுடையவர்கள் இருந்தாங்க, அவர்களிடத்துல பெருமானார் எப்படி நடந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனிதமான அந்த சீரத்துடைய ஒளியில பார்க்கிறோம். நம்முடைய மனைவியோடு அவர்கள் நடந்தது போல் நாம் இருக்கிறோமா? ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு யோசித்து பார்க்கணும். இந்த அஹ்லாக் எல்லா மட்டத்திலும் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. நம்முடைய குடும்பத்திலும் நாம் பெருமானாருடைய அஹ்லாக்கை கடைபிடிக்கிறது இல்லை, நம்முடைய தோழர்களோடும் கடைபிடிப்பது கிடையாது, மாற்று மத அன்பர்களோடும் கடைபிடிப்பது கிடையாது, வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கலும் கடைபிடிப்பது கிடையாது. இன்னைக்கு ஒரு வியாபாரத்துல ஒரு முஸ்லிமை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் முஸ்லிம் சமுதாயம் ஏற்படுத்தி இருக்கிறோம். மற்றவங்களை நம்பலாம், ஆனா ஒரு முஸ்லிமை நம்ப முடியாது. இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய அஹ்லாக்குடைய நிலை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவியர்கிட்ட கண்ணியமாக நடந்தாங்க. எந்த அளவுக்கு கண்ணியமாக? அவர்கள் சொல்வார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவர், நான் என்னுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். மனைவியரிடத்தில் அவங்க நடந்த எவ்வளவு கண்ணியமான நடத்தைகள், வீட்டுக்குள்ள வந்தால் என்ன செய்வார்கள் என்று ஆயிஷாவிடத்தில் கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? ஆயிஷா சொல்வார்கள், வீட்டுக்கு வந்ததும் மிஸ்வாக் செய்வார்கள் என்று சொன்னாங்க. இது ஒரு சாதாரண செய்தியா நம்ம நினைக்கிறோம், வீட்டுக்கு வந்ததும் மிஸ்வாக் செய்வாங்க. இதை ஒரு லேசான ஒரு சுன்னத்து அப்படின்னு நம்ம முடிச்சிட முடியாது. அதற்குள்ள என்ன பொருள் அடங்கி இருக்கிறது? ஒரு ஆண் வெளியில போய் சம்பாதிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, மலையில வெயில சுத்திட்டு வர்றாரு, வீட்டுக்கு வந்ததும் மனைவியிடத்துல பேசுவதற்கு முன்னால தன்னுடைய நாவிலிருந்து, தன்னுடைய பற்களில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த துர்நாற்றத்தை விட்டு பாதுகாப்பதும் அவருடைய கடமை. தன்னுடைய வாயை சுத்தமா வைக்கணும். மிஸ்வாக் செய்யறதுனால அந்த வாயினுடைய துர்நாற்றம் போகிறது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரிடத்துல பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய வாயை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தர்றாங்க. அடுத்து அவங்க சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய வேலைகளை தானே செய்வாங்க. அவங்களுடைய செருப்புக்கு கிழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அதை தானே தைத்துக் கொள்வாங்க. தன்னுடைய ஆட்களுடைய பாலை தானே கலந்து கொள்வாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில ஒரு பக்கம் நபித்துவ பணி, மக்களுக்கு தாவாவுடைய பணி, இந்த எல்லா பணிகளையும் செய்தாலும் கூட வீட்டுக்கு வந்தா சும்மாவும் இருக்க மாட்டான், தன்னுடைய வேலைகளை தானே செய்வார்கள். அவ்வளவு கண்ணியமாக இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்துல எந்த கணவனும் கோபப்படக்கூடிய சில இடங்கள் இருக்குது. எவ்வளவு பொறுமையான கணவனாக இருக்கட்டும், ரொம்ப சாந்த சொரூபியாக இருக்கட்டும், அவர்களும் கூட சில இடங்கள்ல கோபப்படுவாங்க. அந்த மாதிரி இடத்துல கூட பெருமானார் கோபப்பட்டது கிடையாது. யாராக இருந்தாலும் கோபப்படுவாங்க நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல